மூவி ஸ்னீக்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2022ல ரிலீஸ் ஆன எ தேர்ஸ்டே அப்படின்ற சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஹிந்தி மூவி. இந்த வீடியோ நம்ம சேனலோட 100th வீடியோ அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தோட ஹீரோயின் யாமி கௌதம். இவங்க ஒரு பிளே ஸ்கூல் நடத்துறாங்க. ஆக்சுவலி அந்த ஸ்கூல்ல அவங்க 3 வீக்ஸா லீவ்ல இருந்தாங்க. இன்னைக்கு வராங்க. இந்த ஸ்கூல் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கு. ஃப்ரண்ட்ல ஃபுல்லா பிளே ஸ்கூலா இருக்கும். பேக்ல ஒரு வீடு மாதிரி கிச்சன் பெட்ரூம் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது இவங்களோட லவ்வரோட வீடு. அவங்க லவ்வர் ஒரு கிரிமினல் லாயரா இருக்காங்க. ஆக்சுவலி இவங்களும் ஒரு லாயர் தான். ஆனா அவங்களுக்கு டீச்சிங் பண்றதா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ உள்ள வந்த உடனேயே எல்லா கிட்ஸும் அவங்க கிட்ட அப்படி ஓடுது. நம்மளுக்கு ஃபேவரட் டீச்சர் அப்படின்றது தெரியுது. நாங்க உங்களை மிஸ் பண்ணோம் அப்படி இப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்க இருக்க பேரண்ட்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. வா இவங்க திரும்ப வந்துட்டாங்க. உங்க உடம்புலாம் நல்லா இருக்கா? லீவ் போட்டிருந்தீங்கன்னு பேசுறாங்க. அந்த பிளே ஸ்கூல்ல ஒரு குழந்தை நிஹாரிகான்னு இருக்கா. அந்த குழந்தைக்கு ஆக்சுவலி அடுத்த நாள் பர்த்டே. ஸோ யாமி சொல்றாங்க, நாளைக்கு தான் எனக்கும் பர்த்டே. ஆனா நாளைக்கு சாட்டர்டே வருது, லீவ். அதனால ஏன் அதை நம்ம இன்னைக்கே கொண்டாடக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, நான் ரொம்ப பிஸி, நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு. பரவாயில்ல, நாங்க கேக்லாம் வாங்கிக்கிறோம். நீங்க ஜஸ்ட் உங்க டிரைவர் கிட்ட கேக் அண்ட் சாண்ட்விச் கொடுத்து அனுப்புங்க, நான் அதுக்கு பே பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ நிஹாரிக்காவோட அம்மா ஓகே சொல்லிட்டு போறாங்க. அந்த பிளே ஸ்கூல்ல ஒரு வேலைக்காரம்மா இருக்காங்க. அவங்களும் என்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நெக்ஸ்ட் வீக் எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்க. எனக்கு ஆதார் கார்டு லிங்க் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு நான் அந்த ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அடுத்த வாரம் இன்னைக்கே போங்கன்னு யாமி சொல்றாங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, நம்ம பரவாயில்லன்னு சொல்லி காசு கொடுத்து பாய் சொல்லி அனுப்புறாங்க. அப்புறம் அவங்களோட லவரும் ஆஃபீஸ் கிளம்பி போறாரு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, இன்னைக்கு நைட்டே யாமி கௌதமுக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு கேக்லாம் ஆர்டர் பண்றாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சொல்றாரு. இவர் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஆக்டிவிட்டியே மாறி போயிடுது. ஒரு மாதிரி ரொம்ப இது யோசிக்கிறாங்க. அவங்க சின்ன பசங்க கிட்ட நீங்க கார்ட்டூன் பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு கார்ட்டூன் போட்டு கொடுத்துறாங்க. கார்ட்டூன் சொன்னா பசங்க எல்லாம் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஃப்ரீயா இருக்கு, யாருமே இல்லை அப்படின்னோடனே அவங்க எல்லா இடத்தையும் லாக் பண்றாங்க. செக்யூரிட்டி லாக் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெட்ரூமுக்கு போறாங்க. ஒரு பேக் எல்லாம் எடுக்கிறாங்க, ஏதோ யோசிக்கிறாங்க. பார்த்தா அவங்க கிட்ட ஒரு பிஸ்டல் இருக்கு. அப்புறம் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, நான் இந்த ஏரியால இருக்கேன். எனக்கு ஒரு கிட்ஸ் ஸ்கூல் இருக்கு. இங்க நான் 16 குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்கேன். எனக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி போனை வச்சிடுறாங்க. ஃபோன் பேசி முடிச்சுட்டு அவங்க டென்ஷனா இருக்காங்க. அந்த நேரத்துல பார்த்தா அந்த நிஹாரிகாவோட டிரைவர் வராரு. அவர் கேக் அண்ட் சாண்ட்விச்சஸ் கொண்டு வராங்க. மேடம் நீங்க ஆர்டர் பண்ணிருந்தீங்க சொன்னாங்க. நான் நிஹாரிகாவோட டிரைவர்னு. ஓகே ஓகே, நீங்க உள்ள வாங்க, கிச்சன்ல வைங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. கிச்சன்ல அவர் எல்லாம் வைக்கும் போது சில சாண்ட்விச்சஸ் கீழே விழுது. யாமி கீழே குடிச்சு எடுக்க ட்ரை பண்ணும்போது அவங்களோட கன்னை பாத்துடுறாரு. என்ன மேடம் கன் வச்சிருக்கீங்க, குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னு பேனிக் ஆகுறாரு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, கன் பாயிண்ட்ல அவரை உட்கார வச்சு அவரோட வாயெல்லாம் டைப் பண்ணி கை கால் எல்லாத்தையுமே டைப் பண்ணிடுறாங்க. சரி ஓகே கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு நினைக்கிற சமயத்துல பார்த்தா அந்த அட்டெண்டன்ட் லேடி இருக்காங்க இல்லையா, அந்த லேடி என்ன பண்றாங்க, ஆதார் கார்டு லிங்க் பண்றதுக்கு போகும்போது ஃபோன் இல்லாம போயிடுறாங்க. ஐயோ செல்போன் ஸ்கூல்லயே வச்சுட்டோமே சொல்லிட்டு அவங்க வராங்க. ஃப்ரண்ட்ல லாக் ஆயிருக்கு. அதனால பேக் சைடு வழியா உள்ள வந்துடுறாங்க. அவங்க அப்ப உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு ஃபோன மறந்துட்டேன் மேடம் சொல்லிட்டே வராங்க. அப்ப பார்த்தா இந்த ஆள் சவுண்ட் போடுறாரு. அத அவங்க பார்த்துட்டு மேடம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் மாட்டிக்கிறாங்க. அவங்களையும் பிடிச்சு உட்கார வச்சு கட்டி போடுறாங்க. மேடம் தப்பு பண்றீங்க, என்ன விஷயம், நீங்க இப்படி கிடையாதுன்னு அவங்க சொல்றாங்க. அமைதியா இருங்க சொல்லி வாயும் கட்டிடுறாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் வராரு. அவர் சும்மா அந்த செக்யூரிட்டி விசாரிக்கிறாரு. இங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் அப்படின்னு. சரி ஓகே, யாமி கௌதம்ன்றது யாரு அப்படின்னும் போது அவங்க பிளே ஸ்கூலோட டீச்சர், அவங்க சூப்பரான லேடி அப்படின்னு. அப்ப இதெல்லாம் பிராங்க் கால் நினைச்சிட்டு அவர் வராரு. அப்ப ஏசிபி மேடம் வராங்க. அவங்க என்ன விஷயம்னா பிராங்க் கால் மேம்ன்றாங்க. இதை நம்ம யாமி கேட்டுறாங்க. அதனால வேணும்னே கன்னை வெளியே வச்சு ஒரு கன் ஷாட் பண்றாங்க. அந்த சவுண்ட் கேட்ட உடனே தான் விஷயம் சீரியஸ்னு தெரியுது. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூட ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க போன்ல அந்த பேரண்ட்ஸ் குரூப்லயே சொல்றாங்க, நான் உங்க குழந்தைல கடத்திருக்கேன், எனக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனதான் குழந்தைய விடுவேன், இல்லைன்னா அப்படி சொல்லி அவங்க மெசேஜ் போடுறாங்க. பாக்குற பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பயந்துடுறாங்க. அண்ட் ஒரு பேரண்ட் அவங்களோட ஃபியான்சிக்கு ஃபோன் பண்ணி, என்ன உன்னோட லவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு. ஏய் சும்மா தேலாம் பேசிட்டு இருக்காத, நைட்டு பர்த்டே பார்ட்டிக்கு வந்துடுன்னு அவங்க சொல்றாங்க. அவர் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கே அந்த மெசேஜ் வருது. அதுல பார்த்தா வீடியோல அவங்க பேசுறத பாக்குறாங்க. யாமிக்கு என்ன ஆச்சு, ஏன் லூசு மாதிரி கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்றா அப்படின்னு நினைக்கிறாரு. ரொம்ப அவசரமா திரும்பி வீட்டுக்கு கிளம்பி வராரு. ஃபோன் பண்றாரு. ஆனா யாமி பிக்கப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ விஷயம் சீரியஸ் ஆன தெரிஞ்ச நம்ம ஏசிபி என்ன பண்றாங்க, யாமிக்கு ஃபோன் பண்றாங்க. ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க, தேவையில்லாம ஏன் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு டிமாண்ட் இருக்கு, நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், எனக்கு போலீஸ் ஆஃபீஸர் அதுல் குல்கர்னி கிட்ட தான் பேசணும் அப்படின்னு. எதுக்கு அவர்கிட்ட பேசணும், அதெல்லாம் சொல்ல முடியாது, அவரை இங்க வர சொல்லுங்க, என்கிட்ட பேச சொல்லுங்கன்றாங்க. உடனே இவங்க கால் பண்ணி அவரை கூப்பிடுறாங்க. நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் அங்க வந்துருது.
அவங்க வந்து நிறைய அந்த மெஷின்ஸ்லாம் ரெடி பண்றாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு அந்த மாதிரி மெஷின்ஸ்லாம் ரெடி பண்ணி கால் ரெக்கார்ட் பண்றதுக்கெல்லாம் ரெடி பண்றாங்க. இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து பேரண்ட்ஸ் எல்லாம் அலறி அடிச்சுட்டு வந்து எங்களை உள்ள விடுங்கன்னு அழறாங்க. நீங்க கொஞ்சம் சேஃபா உட்காருங்கன்னு அவங்கள கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. நீங்க உள்ள போக முடியாது அப்படின்ட்டு எல்லாமே ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அப்புறம் கடைசியில் அதுல் வந்துடுறாரு. இவங்களுக்கு கால் பண்றாங்க. என்கிட்ட தான் பேசுவேன்னு சொன்னீங்களாமே, நீங்க யாரு? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு இல்லையே அப்படின்னு. இல்ல உங்ககிட்ட தான் பேசணும். உங்கள பத்தி நிறைய நான் பேப்பர்லலாம் பார்த்துருக்கேன். நீங்க ரொம்ப ஹீரோ மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. ஓ ஓகே. இப்போ சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னா, என்னோட அக்கௌண்ட் நம்பர் நான் குடுக்குறேன். அதுல வந்து 5 crore rupees வந்து டெபாசிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்படி டெபாசிட் பண்ணா நான் ஒரு குழந்தைய வெளியே விடுவேன் அப்படின்னு. பணத்துக்காக பண்றீங்களா? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. 5 crore குடுத்தீங்கன்னா ஒரு குழந்தைய வெளியே விடுவேன். உங்களுக்கு 1 hour டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஆனா போலீஸ் வந்து எந்த எஃபெக்டும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ் குரூப்புக்கு வீடியோ போடுறாங்க. வந்து 5 crore டிமாண்ட் பண்ணிருக்கேன். அது வந்து போலீஸ் எனக்கு டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா நான் எல்லா குழந்தையும் விட்டுருவேன். அப்படியே அவங்க விடலை அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு குழந்தைய நான் சாவடிப்பேன் அட்டண்டன்ஸ் ஆர்டர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆகாஷ்ன்ற பையனை தான் கொலை பண்ணுவேன். அவங்க பேரண்ட்ஸும் ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. ஐயோ கவர்மெண்ட் ப்ளீஸ் எங்க பசங்க காப்பாத்துங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு பையன் யஷ்ன்னு இருக்கான். அந்த பையனோட அம்மா வந்து நியூஸ் சேனல்ல நியூஸ் ரீடர். அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ரீடர். அவங்க அந்த ஸ்டுடியோல இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு. அப்பதான் அந்த லேடி வந்து கூலா பாக்குறாங்க. பார்த்தா என் குழந்தையோட ஸ்கூல். ஐயோ என் குழந்தை ஆபத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்புறாங்க. கிளம்பும் போது அவங்க யாமி கௌதமோட லவர் தான் எங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அதனால கால் பண்ணி உன் லவர் என்ன பண்ணிட்டு இருக்கா, என் குழந்தைய கடத்தி வச்சிருக்கா, என் குழந்தைய காப்பாத்துன்னு. அண்ட் அவர் சொல்றாரு, அவ போன் எடுக்கவே மாட்டேங்கிறா, எனக்கு ஒன்றும் புரியல, நானும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு கத்துறாரு. ஆனா அந்த ஏசிபி லேடிக்கு வந்து மணி கொடுக்கறதுல இஷ்டம் இல்ல. இவ ஒரே ஒரு சிங்கிள் லேடி தானே, கரெக்டா அவளை கார்னர் பண்ணா நம்ம கமாண்டர்ஸ் வச்சு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பில்டிங்ல பின்பக்கமா போயிட்டு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த கமாண்டர்ஸ் எல்லாம் போறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்தனால லைவ் டெலிகாஸ்ட்ல எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, பில்டிங்கோட பேக் சைட்ல, ஃப்ரண்ட்ல, சைட்ல எல்லாம் கமாண்டோஸ் இருக்காங்க. அந்த லேடியை கொலை பண்ண ரெடியா இருக்காங்க அப்படின்றத நம்ம யாமி டிவில பாக்குறாங்க. அவங்களுக்கு செம கோவம் வருது. டிவி பார்த்துட்டு இருக்கும் போதே பார்த்தா அவங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆயிடுது. செல்போன்ல எதுவும் வரமாட்டேங்குது. அண்ட் டிவியும் கட் ஆயிடுது. அப்போ உடனே அவங்க அதுல் குல்கர்னிக்கு கால் பண்ணி, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, எனக்கு இன்னும் பணமும் ரெடி பண்ணல, அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஆளுங்களா அனுப்புறீங்களா அப்படின்னு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, பணம் ரெடி ஆயிடுச்சு, 10 மினிட்ஸ் டைம் கொடுங்கன்னு. இல்ல உங்க கமாண்டோ ஃபோர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, இப்போ 2 மினிட்ஸ்ல அவங்க எல்லாம் போகணும் அண்ட் என்னோட நெட் கனெக்ஷன் வரணும், அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு சொல்லிட்டு உடனே போறாங்க. கமாண்டர்ஸை வந்து இவங்க உள்ள இருந்து ஷூட் பண்றாங்க. அண்ட் இவர் கோவமா கத்துறாரு ஏசிபி கிட்ட, நீங்க எப்படி வந்து குழந்தைங்க இருக்க இடத்துல கமாண்டர்ஸ் அனுப்பி ஷூட் பண்ண சொல்லுவீங்க, இங்க பாருங்க அவ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்புறம் கமாண்டர்ஸ் கிட்ட அவர் சொல்றாரு, எல்லாம் பேக் ஆஃப் பண்ணுங்க, யாரும் அங்க இருக்க கூடாது அப்படின்னு கத்துறாரு. அண்ட் எல்லாம் வந்துடுறாங்க. அண்ட் இவங்க என்ன பண்றாங்க, அந்த அட்டண்டர் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட போன் எடுத்து அதுல இருந்து ஹாட்ஸ்பாட் வந்து ஷேர் பண்ணி அவங்க இப்ப நெட் வந்து ஆன் ஆயிடுது. அவங்களோட போன்ல திரும்பவும் வந்து வீடியோ ஷூட் பண்றாங்க, லைவா டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆகாஷ்ன்ற பையனை வர வச்சு அவங்க கிட்ட வந்து, நம்ம வந்து ஒரு கேம் விளையாடும் போது ஷூட்டிங் கேம் அது விளையாடலாமான்னு கேக்குறாங்க. இந்த குழந்தைங்கலாம் ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்றாங்க இவள. அதனால வந்து இவங்க வெளியிலலாம் கன் வச்சு ஷூட் பண்ணாலும் கன்னோட சுத்தினாலும் யாருமே பயப்படல. அண்ட் அந்த பையன் ஓகே நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்றான். ஓகே ஹேண்ட்ஸ் அப் அப்படி சொல்லி அவங்க சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க லைவா போட்டுட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. அந்த பையன் ஷூட் மீன்னு கேட்டுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஷூட் பண்றாங்க. அண்ட் அந்த சவுண்ட் கேக்குது, பையன் பொத்துன்னு விடுற சவுண்ட் கேக்குது, அவனோட கால் வந்து அசையாம அப்படியே இருக்குது தெரியுது. ஸோ 2 கால்களும் கிடக்க, அப்பனா அந்த பையன் கீழே விழுந்துட்டான், அவன் செத்துட்டான் அப்படின்றது தெரியுது. உள்ள வந்து அந்த டிரைவர் அண்ட் வேலைக்காரி வந்து அப்படியே டென்ஷனா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் பீப்புள் எல்லாம் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம அதுல் குல்கர்னி அந்த ஏசிபியை கேட்குறாங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, நீங்க வந்து தேவையில்லாம எல்லாத்தையும் பண்ணி அவ ஒரு கொலை பண்ணிட்டா, கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கோங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம பார்த்தா இவங்க 2 பேரும் முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்திருக்காங்க அண்ட் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இவங்க மேரேஜ் பண்ணி பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ இனிமேலாவது கொஞ்சம் பாசத்தோட நடந்துக்கும் சொல்லிட்டு கோமா சொல்லிட்டு போறாரு. அண்ட் இந்த லேடியை விட ஹையர் அஃபீஷியல் கமிஷனர் வராரு. அவர் சொல்றாரு, எனக்கு அந்த பொண்ணை பத்தி எல்லா டீட்டெயில் வேணும், நீங்க இந்த சீன்ல இருக்காதீங்க, கிளம்புங்க, இதை வந்து அதுல் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அவங்க வந்து அதனால கிளம்பி போறாங்க. அதுலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, நான் இப்போ சொல்றது நல்லா கேளுங்க, எனக்கு நெட் ஃபெசிலிட்டி வந்துருச்சு அண்ட் வந்து பணமும் அக்கௌண்ட்ல வந்துருச்சுன்னு. ஓகே எல்லா குழந்தையும் விட்டுருன்னு. அது முடியாது, நான் ஒன்று சொல்லணும், நல்லா பார்த்துக்கோங்க. சரண்ன்றவனையும் ராகேஷ்ன்றவனையும் நீங்க வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். அவங்க வந்து கோரேகாவ்ல இருக்க பிடபிள்யூசி அப்படின்ற ஸ்கூல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, போய் தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன உளறிட்டு இருக்க, ஒவ்வொரு டிமாண்டா வைக்கிற, மொத்தமா ஏன் சொல்ல மாட்டேங்கன்னு கோவப்படுறாரு. இருங்க இருங்க, நான் இன்னும் பேச வேண்டியது இருக்கு, இவங்க 2 பேரும் மட்டும் கிடையாது, எனக்கு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கிட்ட பேசணும் அப்படின்னு. அதுவும் 1 hourல போன்ல பேசணும்னு. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அப்படி கேட்பேன்னு. என்கிட்ட இன்னும் 15 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? 1 hour டைம், இல்லைன்னா அடுத்த குழந்தை செத்து போயிடும். ஸோ சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்கன்றாங்க. அண்ட் இவங்க டெலிவிஷன்ல லைவ் டெலிகாஸ்டா அனுப்புறாங்க. அதாவது எனக்கு இன்னும் 1 hourல பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா பேசணும், அப்படி பேசலன்னா அடுத்த குழந்தை செத்து போயிடுவாங்க. ஸோ அந்த குழந்தைங்க இறந்து போச்சுன்னா அதுக்கு காரணம் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் அப்படின்னு லைவா சொல்றாங்க. ஸோ எல்லாரும் ரொம்ப ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் பிரைம் மினிஸ்டர் கிட்ட அந்த இடத்துல நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போயிட்டு, மேடம் நீங்க பேச போறீங்களா என்னன்னு கேட்குறாங்க. பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவங்க வந்து டிம்பிள் கப்பாடியா
அவங்க வந்து சோனியா காந்தி கிட்டப்ல இருக்காங்க. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் இந்த நாட்டுல வந்து ஒரு குடிமகன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட பர்சனலா போன்ல பேசணும்னு கேட்டது கிடையாது. இப்படிலாம் பேசவும் முடியாது மிரட்டிக்கிட்டு. உடனே இந்த விஷயம் எல்லா டிவி சேனல்ஸும் எடுத்து மக்கள் கிட்ட ஓட்டிங் கேக்குறாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் அவங்க கிட்ட பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்னு அதுவும் ஒரு டிஆர்பி ரேட்டுக்காக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் நிறைய மக்கள் அவ யாரு பெரிய மனுஷி அவகிட்ட பிரைம் மினிஸ்டர் பேசவே கூடாது அப்படின்றாங்க. பிரைம் மினிஸ்டர் நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஆலோசனையில சொல்றாங்க பீப்புள்லாம் வந்துட்டு நீங்க பேசக்கூடாது சொல்றாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஒரே டென்ஷனா போயிட்டு இருக்கு. யாமி என்ன சொல்லியிருப்பாங்க, நான் பணம் வந்தா குழந்தைய விட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு குழந்தைய மட்டும் வெளியே விட்டுறாங்க. அந்த குழந்தைய பார்த்தோன்னு அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்துல நம்ம யாமி கௌதமோட லவர் வந்து வீட்டுக்கே வந்துடுறாரு. அவரை பார்த்தோன்னே அதுல் குல்கர்னி போறாரு, பேசுறாரு. இவங்க தான் அவங்களோட லவ்வரா, இவங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னும் எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் 7 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸ்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம். அவ ஏன் இப்படி பண்றான்னு தெரியாது. காலையில கூட நல்ல மூட்ல தான் இருந்தா. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு. சரி ஓகே, அவளுக்கு கூட இருக்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அப்பா எப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு. அம்மாவோட போட்டோஸ் இருக்கா காட்டுங்க அப்படின்னு. நான் ஃபோன் புதுசா வாங்கியிருக்கேன். அதுல அந்த போட்டோஸ்லாம் எதுவுமே இல்லைன்னு. அப்புறம் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது தெரியல. சரி கால் பண்ணுங்க அப்படின்னு கால் பண்ணா கால் போக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப் வருது. எப்படி எல்லாம் கரெக்டா ஒரே நாள் நடக்கும் அப்படின்னு நம்ம போலீஸ் வந்து ரொம்ப நக்கலா கேட்கறாரு. எனக்கு ஒன்றும் புரியல சார்னு இவங்க சொல்றாங்க. ஒரு தடவை எனக்கு அவர்கிட்ட பேச விடுங்க அப்படின்னு. கடைசியில் இவர் என்ன பண்றாரு, இவரோட போன்ல இருந்து டயல் பண்றாரு. அப்ப உடனே சரி போலீஸ் தான் கால் பண்றாங்கன்னு அட்டன் பண்றா. பட் இவர் வந்து நான் தான் உன்னோட ஃபியான்சி பேசுறேன்னு கட் பண்ணிடுறா. அப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இல்ல நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோம், மக்களோட ஓட்டிங்லாம் பார்க்க கூடாது, இது வந்து குழந்தைங்களோட உயிர் விஷயம், ஸோ நான் வந்து அப்படிதான் முடிவெடுக்க போறேன்னு சொல்லி அவங்க வந்து கால் பண்றாங்க. ஸோ இது கால் பண்றது வந்து அதுலுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரும் கேட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து யாமி கௌதம் பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நேரத்துல உங்களை மீட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா வந்துட்டு எனக்கு வந்து டிமாண்ட்ஸ் இருக்கு. நான் இன்னும் 2 குழந்தைகளோட வெளியே விடுவேன். ஆனா வந்து என்னன்னா நீங்க என்ன இன்னும் 1 ஹவர்ல நேர்ல வந்து பார்க்கணும் அப்படின்றாங்க. அண்ட் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா நம்மளோட அதுல் என்ன பண்றாரு, கால் பண்றாங்க. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை கூப்பிடுவேன். நீ கூப்பிட்டோன்னா உன் முன்னாடி வந்து பேசணுமா, உனக்கு அவ்வளவு கொழுப்பான்னு. ரொம்ப கத்தாதீங்க. நான் கேட்ட அந்த ராகேஷும் சரவணும் கிடைச்சாங்களா, அவங்கள சீக்கிரம் கொண்டு வர வழியை பாருங்க. அண்ட் நான் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஓட்டு போட்டிருக்கேன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ப்ளஸ் என்கிட்ட நிறைய குழந்தைங்க இருக்காங்க, மறந்துடாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு செம கோவம் வருது. இதே சமயத்துல அந்த ஏசிபி அவங்க டீமோட யாமி கௌதம் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா யாருமே இல்ல. அங்கதான் போட்டோஸ் எல்லாம் பாக்குறாங்க. அந்த யாமியோட அம்மா யாருன்னு தெரியுது, போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்ல வந்து ஒரு ட்ரால பார்த்தா செட்டாலின் அப்படின்னு டேப்லெட் இருக்கு. இந்த டேப்லெட் வந்து டிப்ரெஷன் கொடுக்குற டேப்லெட். அப்போ வந்து இந்த வருஷம் தான் வாங்கியிருக்க டேப்லெட்ஸ் தெரியுது. உடனே இவங்க என்ன பண்றாங்க, அந்த டேப்லெட்டோட பிரிஸ்கிரிப்ஷன்லாம் பார்க்குறாங்க. பார்த்தா அது வந்து யாமி வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இப்போ அந்த டிப்ரெஷனுக்கான டேப்லெட் சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்கு மனசுல ஏதோ பிரச்சனை இருக்குன்றது தெரியுது. உடனே இவங்க கால் பண்ணி அதுல் கிட்ட, இவ வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருக்க பேஷண்ட், இவ ரொம்ப நிறைய வருஷமா இந்த மாத்திரை எடுத்துட்டு இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. அண்ட் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்தா டாக்டர் ஜுனேஜான்றவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல அவங்க யாரும் கண்டுபிடிக்கிறதுக்காக டாக்டரை ட்ரேஸ் பண்றாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு மெடிடேஷன் கேம்புக்கு போயிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அங்கேயும் போலீஸ் வந்து போறாங்க. அவங்க அவங்க அம்மாவை கரெக்டா பார்த்து அவங்க கூட்டிட்டு வராங்க. இங்க அதுலுக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க ஒரு பேஷண்டா, இதை வந்து அந்த லவர் பையன் சொல்லவே இல்லையே அவனுக்கு இருக்கு அப்படி சொல்லி அவனை திட்டுறதுக்காக போறாரு. அந்த நேரத்துல அந்த அந்த நியூஸ் ரீடர் இருக்காங்க இல்லையா, அவங்க இவனுக்கு ஃபோன் பண்றாங்க. உன்னோட லவர் என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா, என் குழந்தைய கூடன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து பேசுறதுக்குள்ள அதுல் அங்க போய், நீ ஏன் போய் சொன்ன, உன் லவரை பத்தி ஏன் எதுவுமே சொல்லலன்னு பிடிக்கும்போது இந்த ஃபோன் கீழே விழுந்துட்டு ஆனா ஆன்ல இருக்கு. உன் லவர் வந்து ஒரு பேஷண்டா, அவ இந்த மாதிரி செர்டாலின் டேப்லெட் எடுக்கிறாளா, இதெல்லாம் நீ சொல்லவே இல்லையேன்னு. இல்ல சார் இப்ப கிடையாது. அவ ஸ்கூல்ல படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாரு. அப்பா அவ டிப்ரெஷன்ல இருந்தா ஒரு 5 இயர்ஸ் எடுத்தா. இப்பலாம் அவ எடுக்கலன்னு. ஸோ இது வந்து ஆப்போசிட்ல இருக்க அந்த நியூஸ் ரீடர் கேட்டுட்டு இருக்கா. அது ரெக்கார்ட் பண்றா. பொய் சொல்லாத. பிரிஸ்கிரிப்ஷன் போன வாரத்துக்கு கூட இருக்கு. அவ ஃபுல்லா அந்த மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு சைக்கியாட்ரிக் பேஷண்ட் கிட்ட குழந்தைங்க இருக்காங்க. அப்ப எவ்வளவு ஆபத்து இருக்கும். நீ மறைச்சிட்டல்ல அப்படின்னு. எனக்கு தெரியாது சார். பிரிஸ்கிரிப்ஷன் இப்ப இருக்கா. எனக்கே தெரியாது நம்ம அழறான். யாமி வந்து அந்த டோரை ஓப்பன் பண்றாங்க. சொன்ன மாதிரி 2 குழந்தைய வெளிய விடுறாங்க. அதுல ஒண்ணு வந்து அந்த யஷ், அந்த நியூஸ் ரீடரோட குழந்தை. ஸோ அது கிடைச்ச உடனே அவங்க குழந்தை எப்படி சேஃபா வச்சிடுறாங்க. அண்ட் அவங்க ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ்ல இருந்து அதுல் குல்கர்னிக்கு ஃபோன் வருது. அப்போ வந்து அவங்களோட அசிஸ்டன்ஸ் பேசுறாங்க. மேடம் வந்து நேர்லலாம் வரமாட்டாங்க. ஷீ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி. நீங்க வந்து டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. நீங்க கமாண்டோஸ் யூஸ் பண்ணி அவளை கொலை பண்ணி குழந்தைகளை காப்பாத்துங்க. ஃபுல் ரைட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இப்ப அதுல் என்ன பண்றாரு, யாமிக்கு கால் பண்ணி பிரைம் மினிஸ்டர் வந்து உங்களை மீட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீ கோவப்படாத ப்ளீஸ். நம்ம பேசி தீர்த்துக்கலாம். நம்ம குழந்தைங்களை வெளியே விட்டுரு. யாரும் எதுவும் பண்ணாத அப்படின்றாங்க. ஆனா யாமிக்கு ரொம்ப கோவம் வருது. ஃபோன் கால் கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு குழந்தைய கூப்பிடுறாங்க. உன்னை போட்டோ எடுத்துக்கிட்டோமான்னு கேக்குறாங்க. ஓகே அப்படின்றான். போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அந்த வேலைக்கார லேடியும் அண்ட் அந்த டிரைவர் 2 பேருமே போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுத்துட்டு அவங்க வந்து லைவ் டிவில அப்படியே போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, இந்த 3 பேரும் என்கிட்ட இருக்காங்க. இதுல நான் வந்து யாரை கொலை பண்றது நெக்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு மக்கள் கிட்ட கேக்குறாங்க.
இதை டிவில பாக்குற பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் வந்து போக மாட்டேன்னு சொன்னது யாரு அப்படின்னு. நாங்க தான் மேடம் சொன்னோம், நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் இல்ல, நீங்க எப்படி அதை பார்க்க போவீங்க அப்படின்னு. என்னோட டெசிஷனை நீங்க எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, மேடம் இது வந்து நீங்க எமோஷனலா பார்க்காதீங்க, நீங்க ஒரு பொம்பளைன்றனால அப்படியே உருகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க செக்ரட்டரி. அவருக்கு செம கோவம் வருது. ஆமா நான் பொண்ணுதான், நான் எமோஷனலா தான் யோசிக்கிறேன், அங்க இத்தனை குழந்தைங்க இருக்கு, அதுங்களோட உயிரை காப்பாத்தி ஆகணும், அது மட்டும் இல்லாம அங்க இன்னும் 2 பெரியவங்களும் இருக்காங்க, எல்லாரையும் தான் நான் பார்க்கணும், அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, இந்த நாடே என்னதான் நம்பி இருக்கு, நான் எமோஷனலாக்க என்ன தப்பு, எமோஷனல் தப்பான விஷயம் கிடையாது, அது ஒரு ஸ்ட்ரென்த், நான் ஒரு பிரைம் மினிஸ்டர், என்ன எடுத்து பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல அப்படின்னு கோமா திட்டுறாங்க. அவங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப நொந்து போயிடுறாங்க. இதே சமயத்துல சரண் அப்படின்னு வந்து அவ கேட்டிருப்பா இல்லையா, அந்த ஆளு எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அவ சொன்ன அதே ஸ்கூல்ல தான் அவன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அந்த ஆள் வெளியில வந்து இருக்கான் ஒரு கடையில, அதை வந்து போலீஸ் பாத்துடுறாங்க. அவன் வந்து போலீஸை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிக்கிறான். எதுக்கு எங்களை பார்த்தா ஓடுறேன்னு சொல்லி அடிச்சு அவனை கூட்டிட்டு வராங்க. யஷ் கிடைச்ச உடனே அந்த நியூஸ் ரீடர் அவங்க ஆஃபீஸ்க்கு போனவங்க என்ன பண்றாங்க, அந்த ரெக்கார்டை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. இவ வந்து ஒரு ஆபத்தானவ அப்படின்றத காட்டுறாங்க. உடனே டிஆர்பி ரேட்டுக்கு சூப்பரான கண்டென்ட், அதுவும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா நான் பிரைம் டைம்ல தான் பேசுவேன் அப்படின்றாங்க. ஓகே பிரைம் டைம் எடுத்துக்கோ, உனக்கு தான் எல்லாமே லைவ்ல நீ போ. அண்ட் ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் அவங்க பேசுற அந்த ரெக்கார்டிங் வரணும், மக்களுக்கெல்லாம் இதை கேட்டு கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ டிஆர்பிக்காக அவளை பேச சொல்றாங்க. அவளும் உடனே ரொம்ப மோசமானவ இந்த யாமி, அவ வந்து சாதாரண பொண்ணு கிடையாது, டிப்ரெஷன்ல இருக்க ஒரு பேஷண்ட், அவ ஒரு பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ரெக்கார்டிங் பாருங்க, ரெக்கார்டிங் ப்ளே ஆகுது. ஸோ சின்ன வயசுல இருந்து அவ எடுத்தா இப்போ வரைக்கும் எடுக்கிறான்றதெல்லாம் வருது. இதை பாக்குற மக்கள்லாம் ஐயோ ஒரு பைத்தியத்திட்ட குழந்தைங்க மாட்டிக்கிச்சேன், பேரண்ட்ஸ் எல்லாம் ஐயோ நம்ம நார்மல் லேடி நினைச்சோம், இவ எப்ப வேணா என்ன முடிவெடுப்பா போல இருக்கே, பைத்தியத்திட்ட மாட்டிட்டாங்களேன்னு சொல்லி டென்ஷன் ஆகுது. இதை வந்து யாமியும் டிவில பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ஃபியான்சியே சொல்லியிருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்படியே பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் நியூஸ் ரீடருக்கே கால் பண்றாங்க. இது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ லைவ்ல அந்த லேடி இருக்காங்க, சொல்லுங்க நீங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இவங்க பேசுறாங்க, நான் பைத்தியக்காரியா உனக்கு அப்படின்னு. உடனே அவங்க ஷாக் ஆகி, ஆமா நீ தான் மாத்திரை எல்லாம் சாப்பிடுற, குழந்தைங்களாம் ஹாஸ்டேஜா வச்சிருக்க, இந்த மாதிரி யார் லூஸ்லாம் பண்ணுவா, நீ பைத்தியக்காரி தான் அப்படின்ட்டு. உடனே அவ சொல்றா, நீ ரொம்ப ஒழுங்கா, உனக்கு வந்து உன் குழந்தைய நான் பிடிச்சி வச்சிருக்க வரைக்கும் அமைதியா இருந்த, உன் குழந்தை கிடைச்ச உடனே டிஆர்பி ரேட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போய் உட்காந்துக்கிட்ட, அதுவும் பிரைம் டைம்ல உனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நீ நியூஸ் ரீட் பண்ற, நீ எப்படி நல்லவளா இருக்க முடியும், எல்லாரும் தேவைக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கிறீங்க, அப்ப என்ன பைத்தியம் சொல்றீங்க அப்படின்னு யாமி கேட்கறாங்க. இவளுக்கு என்ன சொல்றதுனே புரியல. ஆனா லைவ்ல வந்து ஏதோ உளறிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்த பசங்களுக்கு வந்து போர் அடிக்கும் சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழகான மேட் கொடுத்து, சரி எல்லாரும் தூங்கலாமா மியூசிக் கேட்கலாமான்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஹெட்செட் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அழகான மெலோடியஸ் மியூசிக் போடுறாங்க. பசங்க எல்லாம் ஜாலியா தூங்குறாங்க. அங்க இருக்க அந்த வேலைக்கார லேடி சொல்றாங்க, எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போடும் மேடம் அப்படின்னு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, துப்பாக்கியை பக்கத்துல வச்சுட்டு கை காலில் இருக்க அந்த பிளாஸ்டிக் வந்து கட் பண்றாங்க. அப்படி கட் பண்ணும்போது அவங்க வந்து கண்ணிலேயே அந்த டிரைவருக்கு ஒரு ஆக்ஷன் பண்றாங்க. ஸோ கட்டு ஃப்ரீ ஆகவும் இவங்க என்ன பண்றாங்க, யாமியை தள்ளி விடுறாங்க. அண்ட் அந்த டிரைவரும் அவங்கள வந்து பிடிச்சி அட்டாக் பண்ண வராரு. அந்த லேடி வந்து யாமியை பிடிக்க வராங்க. பிடிக்க வரும்போது யாமியை அடிக்கிறாங்க. அதுல அந்த லேடி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பட் இது எதுவுமே பசங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க எல்லாம் மியூசிக் கேட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்துல கன் அங்க இருக்கு. அதை பார்த்தோன்னே யாமி எடுக்கிறதுக்குள்ள அந்த ஆள் எடுத்துடுறான். கடைசியில 2 பேர் கையிலயும் கன் இருக்கு. மாறி மாறி பிடிச்சிட்டு இருக்காங்க. அது ஷூட் ஆயிடுது. இந்த சத்தம் வெளியில இருக்க எல்லாருக்கும் கேக்குது. ஐயோ உள்ள என்னமோ நடந்துருச்சு, இன்னொரு குழந்தைய கொண்டுட்டாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த சின்ன பையன் அண்ட் வேலைக்காரி அண்ட் டிரைவர்ல யாரை கொலை பண்ணலாம்னு கேட்டிருப்பாங்கல்ல, மக்கள்லாம் வந்து டிரைவரை கொலை பண்ணு அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ யாமி என்ன பண்ணுவாங்க, பீப்புளுக்கு ஒன்னதான் பிடிக்கல, ஒன்னதான் கொலை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டா நான் வந்து அவனோட காலை ஷூட் பண்ணிருக்கேன் பாருங்க, அந்த காலில் ரத்தம் வழியிற காலை காட்டுவாங்க. பீப்புள்லாம் அப்படியே ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா அதை காமிச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் வந்து அவனுக்கு காலில் கட்டும் அவங்களே போடுறாங்க. யாமி என்ன பண்றாங்க, குழந்தைங்க தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, தூங்குனது போதும், பாட்டு கேட்டது போதும், எல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க நிஹாரிகான்ற பொண்ணுக்காக பர்த்டே கேக் வர வச்சிருக்காங்க இல்லையா, நம்ம அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வச்சிருக்காங்க. இதையும் லைவா அவங்க போடுறாங்க. பேரண்ட்ஸ் அந்த உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த கேக் வந்து கொடுக்கறதுக்கு போது ஹாப்பி பர்த்டே பாடுறாங்க. பாடும்போது இவங்களுக்கு இவங்களோட பர்த்டே ஞாபகம் வருது. இவங்க ஸ்கூல்ல ஒரு 16 இயர்ஸ் கேர்ளா இருக்கும்போது நடக்கிறது. அவங்க ஸ்கூல் வேன்ல வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவங்களுக்கு கேக் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இதே மாதிரி பாடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்கங்க இறங்கி போயிடுறாங்க. இவங்க தான் லாஸ்ட் பேசஞ்சர். ஆனா அந்த வேன்ல ஒர்க் பண்ற அந்த கிளீனர் மாதிரி இருப்பா இல்லையா, அந்த ஆள் வந்து இவங்களை அப்நார்மலா பாக்குறான். இவங்களுக்கு பயமா இருக்கு, என்ன இப்படி பாக்குறானேன்ற மாதிரி பயமா இருக்கு. அண்ட் பக்கத்துல எழும்பி வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதை யோசிக்கும் போது நம்ம யாமிக்கு ரொம்ப பயமா படபடப்பா வருது. அப்ப யாமிக்கு வந்து மொபைல்ல மெசேஜ் வருது, பிஎம் வந்து ஆன் த வேல இருக்காங்க, இனிமே எந்த குழந்தை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. யாமியோட அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டாங்க இல்லையா, அப்ப அதுல கொஸ்டின் கேட்கிறாரு, உங்க பொண்ணு எப்படிப்பட்டவ, நீங்க என்ன என்ன விஷயம் எல்லாம் கேட்கறாங்க. அப்ப வந்துட்டு அந்த அம்மா சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு. நான் காரணமான போது ஞாபகம் இல்லையா, ஒரு ஊர் பேர் சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து கேஸ் நம்பர் 128 ஞாபகம் இல்ல, யாமி கௌதம் கேஸ் அப்படின்னு. அதை நீங்க தான் ஹேண்டில் பண்ணீங்கன்னு இப்ப சொல்ல சொல்லதான் நம்ம அத்துலுக்கு வந்து கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிக்குது. ஞாபகம் இருக்கா, 16 வயசுல என் பொண்ணை வந்து ரேப் பண்ணாங்க, நான் வந்து 2 வருஷமா உங்ககிட்ட அலைஞ்சேன், அந்த அக்யூஸ்ட கண்டுபிடிங்க கண்டுபிடிங்கன்னு. நீங்க கண்டுபிடிக்கவே இல்லையே சார், நீங்க அப்ப பிடிச்சி ஜெயில போட்டிருந்தா என் பொண்ணு இப்படி ஆயிருக்க மாட்டா, நீங்க தான் காரணம் இத்தனை வருஷமா அவ இப்படி இருந்து மாறினதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கும் போது அந்த லவருக்கு வந்து அப்பதான் புதுசா இந்த இன்ஃபர்மேஷன் வருது. ஆனா பாவமா இருக்கு, ஐயோ நம்ம லவர் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காளே அப்படின்னு தோணுது. அண்ட் அதுல் வந்து குற்ற உணர்ச்சியில ரொம்ப கூனி குறுகி போயிடுறாரு. இந்த பக்கம் அந்த ஏசிபி மேடம் வந்து அந்த சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டரை பாத்துறாங்க. டாக்டர்கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி டிவில வந்துட்டு இருக்க பாத்தீங்களா, உங்க பேஷண்ட் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு.
ஸோ அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க அவங்க வந்துடுறாங்க. அதுலும் அந்த ஏசிபியும் மீட் பண்ணி பேசுறாங்க. அப்போ வந்து அந்த ஏசிபி சொல்றாங்க, "உனக்கு தெரியுமா 16 வயசுல அவள ரேப் பண்ணிட்டாங்களான்னு." அப்பதான் அவர் சொல்றாரு, "உனக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம அந்த ஊர்ல வேலை பார்த்துட்டு இருந்தோம். கேஸ் நம்பர் 128 பொண்ணு ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. நம்ம அவங்கள கண்டுபிடிக்கவே இல்ல. ஞாபகம் இருக்கா? நமக்கு இன்னொரு ஹை ப்ரொஃபைல் ஷூட்டிங் கேஸ் வந்துச்சு. நம்ம அதுதான் வந்து பிடிச்சோம். ஸோ அதனால நம்ம பேப்பர்லலாம் வந்து ஃபேமஸ் ஆகி மெடல்லாம் நமக்கு கிடைச்சது. நம்ம இந்த சின்ன பொண்ணையும் அவங்க அம்மாவும் கண்டுக்கவே இல்ல. நம்ம தான் குற்றவாளி." அப்படின்றாங்க. "இல்ல, நீ வந்து எதையும் மனசுல கொண்டு போகாத. நம்ம என்ன நடக்குது பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆறுதல் சொல்றாங்க. அந்த சமயத்துல பிரைம் மினிஸ்டர் வந்துடுறாங்க. ஸோ ரொம்பவே வந்து நெறைய போலீஸ்மென்ஸ் வந்துடுறாங்க. அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் லைவா டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் வராங்க சொல்லிட்டு நம்ம யாமி வந்து ஷூட்டிங் பண்றதுக்காக எல்லாமே கேமரா, எல்லாம் லைட்டிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் கிட்ட வந்து அதுல் பேசுறாங்க. ஒரு விஷயம் இருக்கு மேடம் சொல்லிட்டு இந்த சின்ன வயசுல ரேப் பண்ண பார்த்த கதைய சொல்றாரு. அண்ட் பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு பேசுறாங்க, "நான் வந்துட்டேன். குழந்தைங்கள விடு" அப்படின்னு. "இல்ல மேடம், நீங்க உள்ள வரணும். உங்கள வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நான் பார்க்கணும். அப்பதான் விடுவேன்" அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, "இல்ல என்னால வர முடியாது" அப்படின்னு. "ஏன் மேடம், மக்களுக்கு வந்து நான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தும் இங்க வரைக்கும் வந்துட்டேன்னு சீன் போட தான் வந்தீங்களா? இதுலயே தெரியுது நீங்க ஆக்டிங் பண்றீங்க" அப்படின்னு. "நான் ஆக்டிங் பண்ண வரல. உன் மேல யாருக்கும் நம்பிக்கை இல்ல. என்னோட கமாண்டோஸ்க்கோ யாருக்குமே வந்து என்ன உள்ள அனுப்ப தைரியம் இல்ல. ஏன்னா வந்துட்டு நீ குழந்தைய கொன்னுருக்க. உன்ன மாரி கொலைகாரி கிட்ட என்ன எப்படி அனுப்புவாங்க? கையில கன் வச்சிருக்க. உனக்கு தெரியும்ல?" அப்படின்னு கேட்கும்போது அவ என்ன சொல்றா, "ஓ அப்படியா? சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு அவ வரா. பார்த்தா அந்த வேலைக்கார பொம்பளையும், அந்த இறந்து போயிட்டான்னு நினைச்சோம் இல்லையா? ஆகாஷ்ன்ற பையன். அவன் உயிரோட இருக்கான். அவங்க 2 பேரும் வெளிய வராங்க. இத பார்த்தோனே எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஆகாஷ் அப்பா, அம்மா வெரி ஹாப்பி. அப்பன்னா அவ கொலை பண்ணவே இல்ல அப்படின்றது தெரியுது. இப்ப திருப்பி சொல்றா, "மேடம் பாத்தீங்களா? நான் ஆகாஷ கொலை பண்ணவே இல்ல. என்னால யாருக்குமே எதுவுமே ஆகல. இப்ப என்ன நம்புறீங்களா? உள்ள வாங்க மேடம்" அப்படின்ட்டு. பிரைம் மினிஸ்டர் உள்ள போறாங்க. கூட வந்து அதுல் வராரு. கமாண்டர்ஸ்லாம் வெளிய நிக்க வச்சுட்டாங்க. "உட்காருங்க மேடம்" அப்படி சொல்லிட்டு லைவ் டெலிகாஸ்ட் நடக்குது. "நீ பண்றது சரியா? நீ வந்து இத்தன குழந்தைய ஹாஸ்டேஜ் வச்சு பண்ணதெல்லாம் கரெக்ட்டா?" அப்படின்னு. "குழந்தைங்கலாம் எங்க?" "அதெல்லாம் பிரச்சனை இல்ல மேடம். அவங்கலாம் ரூம்ல சேஃபா இருக்காங்க." இப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. பக்கத்துல வந்து அந்த குழந்தையோட டிரைவர் இருக்கான். அவன் வந்து "ப்ளீஸ், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்கன்னு" இவங்க கிட்ட கெஞ்சுறான். "உனக்கு என்ன வேணும்? ஏன் இந்த மாரிலாம் பண்ண?" அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு என்ன நடந்தது? உன்னோட பிரச்சனை அது தெரியும் எனக்கு" அப்படின்னு. அப்ப அவ சொல்றா, "மேடம் எனக்கு வந்து 16 இயர்ஸ்ல இப்படி நடந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அப்ப நடந்ததுக்கு தண்டனையே கிடைக்கல. அதனால இப்ப வரைக்கும் நான் வந்து பயந்துட்டு இருக்கேன். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. ஈவன் என் லவர் வந்து சும்மா என்ன வந்து ஹக் பண்ணா கூட எனக்கு உடனே வந்துட்டு படபடப்பாகுது. அப்நார்மலா தோணுது. அதுக்கப்புறம் இல்ல இல்ல இது நார்மல் டச் தான் அப்படின்னு தோணுது. அந்த மாரி நான் பயந்து பயந்து வாழ்றேன். இன்னொரு பக்கம் என்னன்னா, நான் ரேப் பண்ணப்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சா, அவன் என்ன வேணாம் சொல்லிடுவானோன்னு பயமா இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கைய நான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு 30 இயர்ஸ் ஆகுது. நான் இந்த கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருக்கேன் மேடம். இது எப்படி மேடம் கரெக்ட்டா இருக்கும்? அதுக்கு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ரேப் பண்ணா அந்த ஆளுங்களுக்கு தூக்கு தண்டனை குடுக்கணும். அப்படி ஒரு சட்டம் இந்தியால வரணும். எவர் ரேப் பண்ணாலும் அது ப்ரூவ் ஆச்சுன்னா, அவனுக்கு தூக்கு தண்டனை தான் குடுக்கணும். அவனுக்கு சும்மா இந்த ஆயுள் தண்டனை, பெயில்ல வர்றது இதெல்லாம் இருக்கவே கூடாது. அவன் எந்த ஏஜா இருக்கட்டும், மைனரோ, மேஜரோ அவனுக்கு வந்து கேபிட்டல் பனிஷ்மென்ட் குடுக்கணும் மேடம்" அப்படின்னு. உடனே பிரைம் மினிஸ்டர் அப்படியே ஷாக்கா பார்க்குறாங்க. இந்தியாவே ஷாக்கா பார்க்குது. "என்ன டிமாண்ட் இப்படி இருக்கே" அப்படின்ட்டு. இது நடக்காதுன்னு தெரியும்ல. நான் ஒண்ணும் லா மினிஸ்டர் இல்ல. என்கிட்ட சொன்னா எப்படி? இதுக்கு பார்லிமெண்ட்ல வந்து பில் பாஸ் ஆகணும். அண்ட் இந்தியால வந்து மரண தண்டனை நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம் தெரியும் இல்லையா? அப்படின்னு. "இல்ல மேடம். இந்த மாரி தப்புனா பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்குலாம் வந்து தப்பு பண்ணும்போது எதுவுமே தோன்றதில்ல. குடிச்சிருக்கான், குடிக்கல அத பத்திலாம் கவலை கிடையாது. பெண்கள பார்த்தாலே அவங்களுக்கு இதான் தோணுது. அப்ப இந்த மாரி மனுஷங்க ஏன் இந்தியால வாழணும்? நம்ம நாட்டுக்கு பாரமான சிட்டிசன்ஸ் அவங்க. அவங்க செத்தா என்ன பிரச்சனை? அவங்களுக்கு கேபிட்டல் பனிஷ்மென்ட் குடுத்து தான் ஆகணும். ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் நீங்க இத பார்லிமெண்ட்ல கொண்டு போ முடியும். உங்களால செய்ய முடியும் மேடம். நீங்களும் ஒரு பொண்ணு தானே" அப்படின்னு. "ஆமா, நான் ஒரு பொண்ணு. அதனால எனக்கு புரியுது. நீ அது டிமாண்ட் வேற மாரி சொல்லியிருக்கலாமே. நீ இத்தன குழந்தைய கடத்தி வச்சு இப்படி பண்ணியிருக்கலாமா? இது கரெக்டான வழியா?" அப்படின்னு. "ஆமா மேடம். நான் பண்ணது தப்பு தான். குழந்தைகள கடத்தி வச்சுட்டேன். ஆனா அப்படி பண்ணனால தானே மீடியா இங்க வந்துச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னோட கேஸ கேட்டுச்சு. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவான நீங்க இங்க வந்தீங்க. என் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது நடந்திருக்குமா? அண்ட் சரண், ராகேஷ நான் புடிக்க சொன்னேன். சரண் வந்து என்ன ரேப் கூட பண்ணல. அவனையும் நான் புடிக்க சொன்னேன்" அப்படின்னு. உடனே எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. "ரேப் கூட பண்ணலையா? அப்புறம் எதுக்கு அவன நீ புடிக்க சொன்ன?" "ஏன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது அவன் அங்க இருந்தான். அவன் என்னோட கைகள பிடிச்சிருந்தான். என் கண்கள பார்த்துட்டு இருந்தான். எனக்கு நடக்கிற அநியாயத்த ரசிச்சுக்கிட்டு இருந்தான். அதனால தான் அந்த தப்புக்கு உடந்தையா இருந்த அவனுக்கும் தண்டனை கிடைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ராகேஷ், அவன் தான் என்னோட ஸ்கூல் வேன் டிரைவர். என்ன ரேப் பண்ணவன் அந்த மனித மிருகம் தான்" அப்படின்னு. "அவன இன்னும் பிடிக்கலல்ல போலீஸ்" அப்படின்னும்போது, "இல்ல மேடம். அவன் இங்க தான் இருக்கான். இதோ உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்கானே நிஹாரிகாவோட டிரைவர். இவன் தான் அந்த மனித மிருகம். இவன் 3 வாரத்துக்கு முன்னாடி அந்த குழந்தையோட டிரைவரா இங்க வரும்போது நான் எவ்ளோ பயந்தேன் தெரியுமா? எனக்கு ஏற்பட்டது அந்த குழந்தைக்கு ஏற்பட்டுருமோன்னு நான் படபடத்து போயிட்டேன். என் மனசு ஒரு நிலையாவே இல்ல. அதனால தான் நான் 3 வாரமா லீவ்ல இருந்தேன். எனக்கு இத எப்படி சரி பண்றதுன்னே தெரியல. ரொம்ப யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்தேன்." "ஒத்துக்கோ. நீ தானே இப்படி பண்ண?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டிரைவர் சொல்றான், "ஏய் பைத்தியம், என்ன உளறிட்டு இருக்க?" "மேடம், நான் எதுவுமே பண்ணல மேடம். இவ உளர்றா. இவ வேற ஒருத்தர் நினைச்சு பேசிட்டு இருக்கா. நான் கிடையாது மேடம்" அப்படின்னு சொல்றான். "இவன் தான் மேடம். இவன் முகத்த என்னால மறக்கவே முடியாது.
மரியாதை எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கோ அப்படின்றாங்க யாமி. அவன் சொல்றான், எதுக்கு நான் ஒத்துக்கணும், நீ சாவடி அப்படின்னு சொல்லிட்டு அதுல் குல்கர்னியோட பாக்கெட்ல இருக்க கன் எடுத்து ஷூட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஷூட் பண்ணா அதுல வந்து ஃபயர் ஆகவே இல்லை. அப்ப யாமி என்ன பண்றாங்க, அவனை வந்து சுட்டு தள்ளிடுறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் முன்னாடியே அவன் புத்துன்னு விழுறான், இறந்து போயிடுறான். ஸோ ஹோல் வேர்ல்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் 5 கோடி பணம் கேட்டது கூட நம்ம இந்தியால இருக்க ரேப் விக்டிம்ஸ் ஆர்கனைசேஷனுக்குலாம் அனுப்பிட்டேன் மேடம். அதுக்காக தான் அந்த பணத்தை கேட்டேன், அவங்களுக்கு உதவியா இருக்கும்னு. இந்த கன்ஷாட்டை கேட்டு வெளியில இருக்க கமாண்டோஸ்லாம் அவசரமா உள்ள வராங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் சேஃபா இருக்காங்கன்னு பாக்குறாங்க, அவங்கள சேஃபா கூட்டிட்டு போயிடுறாங்க. யாமி கௌதம் அரெஸ்ட் பண்றாங்க. எல்லாருமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. மீடியா, மக்கள், அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கூட அத்தனை பேர் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களோட கோரிக்கை நியாயமானது அப்படின்னு மக்களே நினைக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் கடைசியில பார்லிமெண்ட்ல போய் இவங்களுக்காக பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு பில் பாஸ் ஆகியே தீரணும், இது வந்து யாமிக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்க எல்லா பெண்களுக்கும் சேஃபா இருக்கும் அப்படின்னு பேசுறாங்க. அண்ட் இதை பத்தி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது, டிபேட்ஸ் எல்லாம் போகுது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணனால கடைசியில இந்த பில் பாஸ் ஆகுது. யாமி கௌதம் ஜெயில்ல இருக்காங்க, அங்க இருக்க பெண்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாள் தேர்ஸ்டே வந்து இந்த பில் பாஸ் ஆகுது, நியூஸ் பேப்பர்ல வருது, அதை எடுத்து படிக்கிறாங்க. இந்தியாவில் இன்னைக்கு விடிவு காலம் வந்திருக்கு பெண்களுக்கு, பெண்கள்லாம் இனிமேல் சேஃபா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டு, இந்த மாதிரி ரேப் பண்ணாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேறும் அப்படின்ற சட்டம் அன்னைக்கு பாஸ் ஆயிருக்கு. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ட் இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ரொம்ப தேவையான ஒரு நாட்டு பிரச்சனையை பற்றி சொல்கிற ஒரு படமாக இருந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸோட சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.